ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான செம்ம கூலிங்கான மில்க் ஷேக்கும் ஒரு லெசியும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி தான். இப்போ வர ஸ்ட்ராபெரி ரொம்ப புளிக்காமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸோட நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் நம்ம எவ்வளோ ஈஸியாக மில்க் ஷேக்கும் நம்மளோட லெசியும் ரெடி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மேலே இருக்க லீஃப் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஸ்ட்ராபெரியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இதில் நான் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. செம்ம திக்கான பேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் லெசி ரெடி பண்ணுறதுக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தயிரில் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரான ஸ்ட்ராபெரி ஒரே 1 ஸ்பூன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணேன். நம்மளோட ஸ்ட்ராபெரி பேஸ்ட்லேயே நம்ம நல்லா சுகர் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். இல்லை நம்மளோட கேர்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளிக்குதுன்னா வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வெளியில் வாங்குற மாதிரியே லெசி வீட்லேயே ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்வீட்டாக நம்ம வீட்லேயே ரொம்ப திக்கான லெசி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். இது தயிரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். நான் ரிமைனிங் இருக்க பேஸ்ட்லேயே நம்மளோட பனானாஸையும் ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் பனானா ஆட் பண்ணாதான் இவ்வளோ திக்கான பேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட மில்க் ஷேக்கில் ஸ்ட்ராபெரியும் மில்க் மட்டும் ஆட் பண்ணோம்னா ரொம்ப லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் நம்ம பனானாவும் சேர்த்து ஆட் பண்ணும்போது தான் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகும். பனானாவில் ஒரு பாதி பனானா மட்டும் ஆட் பண்ணுங்க. நிறைய ஆட் பண்ணால் அந்த பனானா தான் டாமினேட் பண்ணும் ஃப்ளேவர்ஸில். ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் டாமினேட் பண்ணுறதுக்கு நான் ஹாஃப் பனானா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. மேலே டாப்பிங்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஹனி கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.